பாஜக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆடி போய் கிடக்கு, டெல்லி ஆடி போயிருக்கு. சொன்னார் பாத்தீங்களா, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் டெல்லி அப்படின்ட்டு அதை நிரூபிச்சுட்டாருங்க. ஏன்னா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்கணும். நாம் யாருக்கும் அடிபணிய மாட்டோம், தலை குனிய மாட்டோம். அப்படி யாராச்சு அடிபணிந்து தலை குனிஞ்சிட்டாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த அமைதிப்படை அம்மாவாசைகளை ஒதுக்கி விடுங்கள். அதி உன்னதமான தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எங்க போய் நிக்குது பாருங்க. எடப்பாடியார் கிட்ட சிக்கி, ஐயோ கொஞ்சமாவது அவருக்கு மனசாட்சி இருக்கக்கூடாதா? ஏங்க கெத்தா நின்ன ஒரு தலைவன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடங்க என்ன தில்லுங்க, மோடியா லேடியா பார்த்துலான்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க கட்சியை அடிச்சுட்டு வந்துட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து இல்ல, அவங்க கை காட்டுறது நம்ம ஓபிஎஸ் தான். அவங்க கை காட்டினாங்க. நியாயப்படி ஓபிஎஸ் தான் சிஎம் ஆயிருக்கணும். அங்க எப்படியோ யாருக்கிட்டயோ காலில் இருந்து டேபிள் கடியில பூந்து என்னென்ன பிஜேபி ஒரு படி மேல போய் மதச்சண்டையை கொளுத்தி போட்டுருவோம். எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறத மறந்துடுவாங்க. உன் மதம் பெருசா, ஏன் மதம் பெருசா, உன் சாமி பெருசா, ஏன் சாமி பெருசான்னு சண்டை போடுவாங்க. இதில் நம்ம நல்லா குளிர் காய்ச்சிக்கலாம் அப்படின்னா அது இந்தியாவில் எங்க வேணாலும் குளிர் காயலாம், தமிழ்நாட்டுக்குள்ள முடியாது. கரூர் இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு, தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் இப்படியெல்லாம் பேசினாரு விஜய். இப்படியெல்லாம் பேசின விஜய் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அது விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. சட்டசபையில எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாருங்க. எந்த கட்சியும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் விபத்துக்குள்ளாகி இந்த மாதிரி மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டான். டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை தலைவர் இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல தம்பி விஜய், எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ட்டு. ஆனா அந்த கொள்கைகளை உங்க ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணானாரு, பெரியார்னு சொன்னாரு. அது அவருடைய படத்துல அவருடைய பாடல்கள் மூலமே எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு.